நம்ம தோழி வீட்டு தோட்டத்தை க்ளீன் பண்ணி ரீபாட் பண்ணி செடிகள் எல்லாத்தையுமே மாற்றி வச்சதை ஏற்கனவே ஒரு பதிவில் போட்டிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அந்த தோட்டத்தோட ஒரு சிறு பதிவு தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோங்க. மண் கலவை எல்லாமே சேஞ்ச் பண்ணி தொட்டிகள் எல்லாத்தையுமே மாற்றி பெரிய தொட்டியில் வச்சதுக்கப்புறம் ரோஜா செடிகள் எல்லாமே நிறைய மொட்டுகள் வச்சு நிறைய பூக்களும் பூக்க ஆரம்பிச்சிடுச்சு. உண்மையை சொன்னோம்னா என்னோடய தோட்டத்தில் கூட இந்த அளவுக்கு பூக்கள் இந்த வருஷம் பூக்கலைங்க. காரணம் என்னன்னா, நான் வீடு ஷிஃப்ட் பண்ணி அந்த பிஸியில் இருந்து செடிகளை அங்கேயும் இங்கேயுமா மாற்றி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி செடிகளை செட் பண்ணி வைக்கிறதுக்குள்ள செடிகள் சரியாக வராமல் பூக்கள் எல்லாம் பூக்காமல் அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சுங்க. ஆனால் இந்த தோட்டத்து பூக்களை பார்க்கும்போது என்னோட உழைப்புக்கேற்ற பரிசுன்னு நான் நினைக்கிறேங்க. பூக்கள் எல்லாமே ரொம்ப அழகாக பூத்ததை அழகாக வீடியோ எடுத்து எனக்கு அனுப்பி வச்சுருக்காங்க. முக்கியமான ஒரு விஷயத்தை இந்த பதிவில் நான் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியப்படுத்த போகிறேன். நிறைய பேர் விதைகள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு குட் நியூஸ். ஆகஸ்ட் 15 அன்னைக்கு நான் விதைகளை எல்லாருக்குமே கொடுக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. ஏற்கனவே 6 பேர் புக் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு 14 பேர் புக் பண்ணால் போதும். என்கிட்ட 20 பேருக்கு கொடுக்குற அளவுக்கு தான் விதைகள் சேகரித்து வச்சுருக்கேன். இந்த பதிவில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை நான் ஷேர் பண்ணுறேன். அந்த நம்பருக்கு உங்களுடைய பேர் அட்ரஸை மட்டும் அனுப்பி வைங்க. என்னென்ன விதைகள் என்கிட்ட இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு தரேன். முதல் மெசேஜ் பண்ணுற 14 பேருக்கு மட்டும்தான் விதைகள் கொடுக்க முடியுங்க. மற்றவர்களுக்கு சாரி, நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேங்க. விதைகளை நான் ஃப்ரீயாக தாங்க கொடுக்குறேன். கொரியர் சார்ஜ் மட்டும் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரியப்படுத்துங்க. வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. தேங்க்யூ.